வேணா பாருங்களேன், எலெக்ஷன் முடிஞ்ச கையோடி விஜய் அவர்கள் எங்கேயாவது டூருக்கு போயிடுவார். இவரை நம்பியா நீங்க ஓட்டுலாம் போட போறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் கூடுனாங்க. சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துபாய்க்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். துணை முதலமைச்சர் எங்க போயிட்டாரு? துபாய்க்கு போயிட்டாருப்பா. அப்ப நம்முடைய ஸ்டாலின் அவர்கள், சிஎம் சார் அவர்கள் எங்க போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் கொடைக்கானல் போறார். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நேரா எங்க போயிருவாங்க? கொடைக்கானல் போயிருவாங்க. அப்ப கொடைக்கானல் போன அந்த எலெக்ஷன் எல்லாம் வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப அபரிவிதமா இருந்துச்சான். அதை ஃபாலோ பண்றாங்க, சென்டிமெண்ட்டை ஃபாலோ பண்றதுக்காக எங்க போறாங்க? இப்ப மறுபடியும் கொடைக்கானல் போக போறார் அப்படின்னு சொல்ல சாம்பார் ஆப் எனக்கு. அதுல ஒரு செக்ஷன் வந்து 200 பிளஸ். என்ன சொல்றேன், ஏன்டா வஞ்சம் வைக்கிறீங்க? 234 சொல்றான்றோம். இல்ல தாவேக்காவுக்கு 1 or 2 கூட கொடுக்க மறுக்கிறீங்களா? நான் தான் மொத்தமா நான் தான் அழிந்து போனேன். இது மன்னராட்சி இல்ல. 110 210ன்னு ஒருத்தர் சொல்றாருங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து மனசாட்சியே இல்லை. நான் கேட்கறேன், நான் 210ன்னு சொல்றவங்களை கேட்கறது, நீ 234ன்னு சொல்லு. ஏன் 24 விட்டு வைக்கிறேன்? 24 விட்டு வைக்கிறேன். முதல் பதில் சொல்ல, உங்க பிடிஷனுக்கு அப்புறம் ஒரு பிடிஷன் இருக்க முடியுமாங்க? நீங்க பிரணாய் ராய் 2 பேர் தான் இந்தியாவில் ஒருத்தர் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அங்க செகண்ட் தாட்டே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு? எதுக்கு இந்த ஓர வஞ்சனம் உனக்கு? நாளைக்கு மக்கள் நம்ம மூஞ்சில காரி துப்புவாங்கன்ற கவலை கூட இல்லாம நீ பேசுற. உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. நம்ம கொளத்தூர் தொகுதி ஐயா ஸ்டாலின் அவர்கள் பாருங்க, அந்த தொகுதியில கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குதுங்க. எஸ்ஐஆர்ல 1 லட்சம் வாக்குகள் நீக்கிட்டாங்க. 1 லட்சம் வாக்கு நீக்கினதுக்கு அப்புறம் இந்த வாட்டி 80,500 ஓட்டு எக்ஸ்ட்ரா விழுந்திருக்குது போன எலெக்ஷனோட. எப்படி ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். கொளத்தூர்ல ஏதோ ஒரு குஜிலி மஸ்து காத்து இருக்குதுடா. கொளத்தூர் தொகுதியிலேயே திமுகவுக்கு ஒருவேளை வச்சு குஜிலி மஸ்து பண்ணிடுவாங்களோ. ஸ்டாலின் ஐயா மதியானம் 12 மணிக்கெல்லாம் போயிட்டு அறிவாலயம் வார் ரூம்ல உட்காந்து என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்க. கொஞ்சம் சோகமா வேற உட்காந்துருந்தீங்க. ஐயா, தீபாவளிக்கு தலைக்கு எண்ணெய் வைக்கலாம், துண்டு வைக்க கூடாது, வியாபாரம் விருத்தி ஆகாது. இந்த வடிவேலு கோவை பிரதர்ஸ் படத்துல கேப்டன் ஏகாதசி அணியின் மானத்தை காப்பாற்ற களம் இறங்குவார், அணி மிகவும் பரிதாபகரமான நிலைமையில் உள்ளது அப்படின்ற மாதிரி வரும்போது இப்படி உட்காந்துருப்பார்ல, அப்படி உட்காந்து இருந்தாரு. என்னடா நடக்குது, ஏன் தொகுதியில ஏன்டா இவ்வளவு ஓட்டு போலிங்க ஆகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சாரா என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. வாக்களிப்பீர்கள் உதயசூரியன் போடா என்ன அப்படி தள்ளுவாங்க உனக்கு. ஒன்றும் நீங்கள் 5 வருஷம் ரூல் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான மனநிலை இருக்கணும்னு அவசியம் இல்லை. 1 வருஷம் ரூல் பண்ணா கூட அந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனநிலை மக்கள் மத்தியில் இருக்க தான் செய்யும். அதாவது வந்து ஆன்டி இன்குபன்சின்னு இவங்க சொல்ற விஷயம் இருக்குல்ல, இப்போ திமுக சொல்ற ப்ரோ இன்குபன்சியை நீங்க அலட்சியப்படுத்த முடியாது. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். அவங்க பெரிய ஒரு ப்ரோ இன்கம்பன்சிலாம் திமுக அரசாங்கத்துக்கு ஆதரவாலாம் வந்து மக்கள்லாம் வந்து யாரும் எப்படி சார் அப்படி கடந்த சில நாட்களாக உங்களுக்கு வந்து திமுக மீது இருந்த அந்த கோபம் என்பது அது ஓட்டிங்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது தெரியும். நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா இல்ல ப்ரோ இன்கம்பன்சியே இல்லன்னு எப்படி முடிவுக்கு வரீங்க? இல்ல நீங்க நலத்திட்ட உதவிகளுக்காக வர்ற ஒன்றிய அரசாங்கம் பெனிஃபிஷியரி வேற, நீங்க அது ப்ரோ இன்கம்பன்சி அப்படின்னு சொல்ல முடியாது. அது பெனிஃபிஷியரின்றது ஆட்சிக்கு ஆதரவானது இல்ல. இல்ல பெனிஃபிஷியரி அப்படின்னு ஒரு சில ஸ்கீம்ஸ்ல அவங்க பெனிஃபிட் ஆயிருக்கு, அது ஆட்சிக்கு ஆதரவு தானே. ஆனா ப்ரோ இன்கம்பன்சி அப்படின்றது ஒரு சென்டிமெண்ட், அது ஒரு வேவா இருக்கு. இல்ல அவர் ப்ரோ எப்படி வருது பிரியன் என்ன சொல்ல வராருன்னா, இப்போ ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது ஆன்டி இன்கம்பன்சி ஒரு ஃபேக்டரா எடுத்தா அதிருப்தி அலை அப்படின்வாங்க. ஓகே, ப்ரோ இன்கம்பன்சி அப்படி இல்லன்றீங்க. ப்ரோ இன்கம்பன்சி வேவ் இல்ல. ப்ரோ இன்கம்பன்சி அப்படி வர வேண்டிய அவசியம் இல்ல. ஒருத்தர் பெனிஃபிட் ஆறாம சைலண்டா ஓட்டு போட்டு போயிட்டே இருப்பான். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? குற்றங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய சமூகத்துல ஒரு அச்ச உணர்வு இருக்கும். அச்ச உணர்வு அதிகமாக இருக்கக்கூடிய சமூகத்துல வாக்களிக்கிறதுக்கு எல்லாரும் வரமாட்டாங்க. அதிகமாக இருக்குது. எந்த வன்முறை சம்பவங்களும் இல்ல. இது எல்லாமே அவங்க சொன்னது அனைத்தும் பொய். ஸ்டாலினுக்கு எதிராக அவர்கள் கட்டிய எழுப்ப விரும்பிய ஒரு பிம்பம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும். எப்படிதான் நீங்க வாங்க
வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க. ஆட்சியை காப்பாற்றுவதற்காக இந்த வளர்ச்சி திட்டங்கள் தொடர வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு இந்த 5 ஆண்டுகள்ல இருந்த நிலை திடீரென்று கைவிட்டு போய்விடக்கூடாது, தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக வாக்குகள் அதிகமாக விழுந்திருக்கும். அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்றது, தனியா உட்கார்ந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த கிடாம்பாக்கத்துல நடந்த அந்த கூட்டம் வந்து அந்த கூட்டம் வந்து பேருந்து காத்திருந்த அந்த கூட்டம் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான திமுகவிற்கு வாக்களிப்பதற்காகவே கிளம்பிய நிறைய பேர் அங்க நின்றுட்டு இருந்தாங்க. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கத்திச்சாடா, நான் கேட்க மாட்டேனாங்க. திரு மு.க. ஸ்டாலின் மீண்டும் தமிழ்நாட்டை ஆளும் தகுதி படைத்தவர் என்பதையே உறுதி செய்கிறது, காட்டுகிறது. மிஸ்டர் நெல்சன் வேற யாருமே கிடையாது, ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோகால்டு இந்த பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய முகமுடியில் இருக்கக்கூடிய திருட்டு கொத்தூஸ். கலைஞர் என்ன மாத்துறாரு, உடன்பிறப்புகளேன்னு மாத்துறாரு. என்னோடு உடன் பிறந்தவன் ஆணோ பெண்ணோ, தம்பியோ தங்கையோ, இருபாலருக்கும் அரசியல் பொதுவானது. அப்ப என் குடும்பத்தில் இருக்கிற உன் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அரசியலுக்கு வரணும்னு அழைக்கிற இந்த பாங்கு பதவிகளுக்கு என் குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும் வருவாங்க. அவங்க ஒன் சைடா பேசினா பரவாயில்ல, அதர் சைடு ஒப்பீனியன் போன மக்களுக்கு நீங்க போவானான்னு சொல்றது எனக்கு சரியில்லைன்னு எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணாங்க. பட் இங்க வந்து பார்த்தா நீங்க நெறியாளர், நீங்க அவங்க வந்து தலைப்புக்கு மாறி டான்ஸ் ஆடுறத பத்தியும் சாக்லேட் கொடுக்கறத பத்தியும் பேசுறதெல்லாம் விட்டுட்டு நீங்க சரி பண்ண வேண்டிய ஆளு, நீங்களும் குறுக்கு கேள்வி கேட்டு நீங்க சரி பண்ணீங்க. நீங்க ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், இந்த பத்திரிகையாளர்களுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தாதீங்க. திமுக ஜெயிக்கணும்னா நேரடியா இப்ப நீ பத்திரிகையாளர் இல்லடா, நான் திமுக காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிவி முன்னாடி உட்காருங்க. அது நடுநிலைமையா, பத்திரிகை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நடுநிலைமை அப்படிங்கிறது தேவை. அட்லீஸ்ட் நடுநிலைமை இல்லாட்டி கூட ஒரு 50-60% நீ மக்களுக்கு நல்லதா பேசணும். நான் சொல்றேங்க, ஒரு 18 நான் சொல்றேன், எங்க குடும்பத்துல 1500 ரூபாய் திமுக கூட்டு கொடுத்தாங்க வெளிவாக. எங்க பிளாட் அதங்க சொல்றேன், நானே எங்க தாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நீ எப்பவுமே கொத்தூஸ் மாதிரியே பேசிட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் நீ பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லி எங்களால கூப்பிட முடியாது. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கொத்தூஸ் எல்லாம் வேலைக்கு வச்சுட்டு இருக்கக்கூடிய ஊடகங்கள் கண்டிப்பா அடி வாங்கும், செமத்தி அடி வாங்கும். கொத்தூஸை எதிர்த்து ஒரு அக்காலாம் பேசுவாங்க பாருங்க, அந்த அக்கா வேற லெவல்ல ப்ரொமோட் செய்யப்படுவார்கள். விக்டிம் கார்டு எடுக்கறனாலே நீங்க பேசுறதெல்லாம் சரியாயிடாது. ரொம்ப சிம்பிளா மே நாளாக முடிவு வரைக்குமாவது கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். மே நாளாக இல்ல கொஞ்சம் மே நாளாக முடிவு தாவேகாலையும் மாற்றத்தின் நிலையை அவளை நம்பிக்கை வச்சீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் தாவேகாவுக்கு என்ன ஓட்டு போட்டுருவாங்க சொல்லுங்க சார். கண்ணா மூடிட்டு நான் வந்து இந்த மாதிரி கற்பனை, நீங்க சொல்றதெல்லாம் உண்மை, நம்பரை கேட்கும்போது கற்பனை செய்றீங்க. நம்பர் நான் எப்படிங்க சொல்ல முடியும்? ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொன்னேன், அதுவும் காலையிலேயே நான் ஓட்டு போட்டுட்டேன். ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொன்ன பத்தியா கொத்தூஸ் நெல்சன் அவர்களே, உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் லெவல்ல நெக்ஸ்ட் என்னவா இருக்கும்? உங்களுடைய பதவி ஒருவேளை அடுத்ததா திமுக ஜெயிச்சாங்கன்னா செய்தி தொடர்பாளர் அப்படிங்கிற பதவி கூட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு. ரொம்ப திட்டவும் முடியல, ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு.